என்ன கேள்வி கேட்டாங்க? இது எப்படி ஆகும்? இன்னைக்கு உங்களில் அநேகருக்கு இப்படி ஒரு கேள்வி, இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? இது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? இது எப்படி ஆண்டவரே முடியும்? போன வாரத்தில் ஒரு தாய் பாரத்தோடு எனக்கு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, என் பையனுக்கு 32 வயசுமா, என்ஜினியரிங் படித்தான், பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவன் டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு காரணம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பல இடங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் ஒன்று இந்த இன்டர்நெட் கேம். அதுக்குன்னு ஒரு கிளப்பு இருக்குதா. எவ்ரிடே நைட்டு வீட்டிலேருந்து 9 மணிக்கு போயிடுவான். ராத்திரியெல்லாம் அந்த கிளப்பில் விளையாடுவான். அந்த கிளப்பில் விளையாடுறது பணம் கட்டி விளையாடணும். ஆரம்பத்தில் ஏதோ ஜெயிச்சு இவனுக்கு கொஞ்சம் காசு வந்ததுனால, சரி இதில் நம்ம இந்த கேமை விளையாண்டா ரொம்ப காசு வரும்ன்ட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். கடைசியில் எல்லாம் தோல்வி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் இன்னும் கொஞ்சம் போடுறா, நீ வின் பண்ணுவடா, நீ ராசிக்காரன்னு சொன்னதுனால வீட்டில் அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். அவன் எவ்வளவு காசு கேட்பானான் தெரியுமா? 10,000, 20,000, 30,000. 30,000 சண்டை போட்டு வாங்கிட்டு போய் கேமில் விளையாடிட்டு ராத்திரியே 30,000 தொலைச்சிருவானா. மறுநாள் திரும்ப காசு கேட்பானா. தரலன்னா அடிப்பானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தாய் சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வரான்னாலே என் மனசு பீதி அடைய ஆரம்பிச்சிருமா. ஐயோ அவன் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு தோணுதுமா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் உங்கள் பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுருக்குது. அவங்களுக்கு தெரியாது. ஃபன், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பிள்ளைங்க ஓடுறாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஃபன்னு. எல்லாம் சர்ச்சுக்கு போனால் சர்ச்சு கூட ஜாலியாக இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. சர்ச்சில் சோக பாட்டு பாடினா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் சபை பேலன்ஸ்டாக இருக்கணும். கீர்த்தனையவே பாடிட்டு இருந்தால் வாலிபன் பின்னாடி உட்காந்து மொபைலை நோண்டிகிட்டு இருப்பான் இல்லை. அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டில் சில பாட்டெல்லாம் சபையில் பாடணும். சர்ச் பேலன்ஸ்டாக இல்லைன்னா நம்ம அடுத்த தலைமுறையை இழந்துருவோம். அவங்க ஒரு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. முதல்ல வா சர்ச்சுக்கு, வந்த பிறகு வசனத்தை கேட்டு மாறுன்னு நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். முதல்ல வரும்போதே அவங்கள சுட்டி காட்டினா உடனே சர்ச்சை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியே போயிடுவாங்க. மதர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அதுக்கு தான் சொல்கிறேன், 3 வயசு இருக்கும்போதே ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லித்தரணும். நீ டீனேஜராக மாறின பிறகு இப்படிலாம் மம்மி ட்ரெஸ் பண்ண விட மாட்டேன், நீ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணுங்கிறத எப்போ இருந்தே விதைக்கணும். 3 வயசுலேருந்தே விதைச்சா அவள் 13 வயசாகும்போது வேண்டாம் மம்மி அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதை வாங்கி தாங்கன்னு சொல்லுவாள். இந்த பிள்ளைகளுக்கு போதிக்காததுனால பிள்ளைகள் வேற மாதிரி வளர்றாங்க. பிள்ளைங்களை நம்ம குறை சொல்கிறோம். பிள்ளைங்க எதிர்பார்க்கிறதை பெற்றோர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு பெண் பிள்ளையோடு ஒரு தாய் உட்கார்ந்து பேசணும். என்னடா ஏன்டா ஒரு மாதிரி சேடாக இருக்கிற, என்ன பிரச்சனைன்னு அவ சொல்லுவா, மம்மி எங்கள் காலேஜில் ஒரு பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் மம்மி. அப்படியா, அவன் யாரு அப்படின்ட்டு நீங்கள் இவன் மேலே சந்தேகப்பட்டா அடுத்து ஒரு டார்ச்சர் வந்தால் அவங்கள்ட்ட பேசவே மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கேர்ள்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யுவர் சன்ஸ். மனம் திறந்து பேசுங்க. ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, அவன் உங்கள்கிட்ட இருதயத்தை திறந்து கொட்டணும். பொதுவாக பிள்ளைங்க அப்பாட்ட மனம் திறந்து பேசுவாங்களா, அம்மாட்ட பேசுவாங்களா? சில வீடுகளில் அப்பாட்ட ஏன்னா அந்த அம்மா டார்ச்சரே பெரிய டார்ச்சராக இருக்கும். எதையாகிலும் சொல்லிவிட்டு அவ்வளோதான் வெளுத்து வாங்கிடுவாங்க இந்த அம்மா. அதனால் இந்த அம்மாட்ட சொல்கிறத விட உள்ளே வச்சுக்கலாம், அப்பாட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது. மதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளையோடு உட்கார்ந்து பேசுங்க. அவள் ஏதாவது ஷேர் பண்ணால் முதல்ல கேளுங்க. அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அப்புறம் அதை மனசில் வாங்கிட்டு உடனே நியாய தீர்ப்பு செய்யாதீங்க. அவளை புரிஞ்சு கம்ஃபர்ட் பண்ணுங்க. வாடா ஜோம் பண்ணலாம், நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு எந்த ஒரு பெண்ணும் அம்மாட்ட சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் எந்த பொண்ணாவது அப்படி சொல்லுமா? சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னால் அடுத்த நிமிஷம் அம்மா வேற மாதிரி தன் மேலே ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மனம் திறந்த உரையாடல் இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே சில களைகளை நீங்கள் எடுக்க முடியும். நம்ம அடுத்த தலைமுறையை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இப்படி நம்ம சரியான பொறுப்புகளை எடுக்காதனால இருக்குதா வீட்டில் பிரச்சனை? வீட்டில் இல்லையோ உங்கள் வீட்டிலலாம் அம்மாங்க கூட பிரச்சனை இருக்குதா? இப்போ கேட்டால் சொல்ல மாட்டீங்க, தனியாக கூப்பிட்டு கேட்டால் சொல்லுங்க. ஆமாம் ஆண்டி, எங்கள் அம்மா டார்ச்சர் ஆண்டி, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, பசிக்கலைன்னா வாயில் திணிப்பாங்க ஆண்டி, அவங்க இப்படித்தான் ஆண்டி, அதை செய்யாதம்பாங்க, இதை எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறேன்னு கேட்குறேன். அந்த வாசிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை, பிரச்சனையா இல்லையா? பிரச்சனை இல்லையா? ஓகே, நீங்கள் நல்ல பிள்ளைங்க.
ஆனால் ஒரே ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். லெட் காட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். எல்லாத்துக்கும் அப்பாட்ட கேளுங்க. WWJD அப்படின்னு ஒரு வேர்ட். என்னது சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் வுட் ஜீசஸ் டூ. எப்படி? வாட் வுட் ஜீசஸ் டூ. இது தப்பு இல்லையா அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி வரும் பொழுது உடனே என்ன சொல்லணும்? WW சொல்லுங்க. யங் கேர்ள்ஸ்லாம் சொல்லுங்க WW. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க WW. வாட் வுட் ஜீசஸ் டூ. மொபைல் ஒன்று பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அடுத்து பார்க்கலாம். உடனே மனசில் கேட்கணும் WWJD. வாட் வுட் ஜீசஸ் டூ. ஜீசஸ் இப்போ என் கூட இருந்தால் இப்போ நான் இந்த மொபைலில் இந்த ப்ரோக்ராமை பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன். ஓ ஜீசஸ் சாரி. அப்போ வாட் ஜீசஸ் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். ஜீசஸும் பார்க்க மாட்டார். நீ ஜீசஸ் கூட இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். அப்போது ஜீசஸ் கூட இருந்தால் எதெல்லாம் செய்ய மாட்டீங்களோ அதை எப்போவுமே செய்யக்கூடாது. எப்போ செய்யக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றினீங்கன்னா உங்கள் பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, வாழ்க்கையில் இது நிமித்த மன சோர்வுகள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். மரியாளுக்கு ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? வாழ்க்கையில் உங்களுக்கு கூட நிறைய கேள்வி. என் புருஷன் எப்படி ரட்சிக்கப்படுமா? என் பிள்ளைங்க எப்படி மாறுவாங்க? எப்படித்தான் இது நடக்கும்? இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும்? நிறைய கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பதில் பைபிள் என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாம். வாசிங்க. 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவதூதன் சொல்றாரு, மரியாள் நீ மனுஷிகமா யோசிக்கிற, நான் ஒரு வெர்ஜின், எப்படி நான் கன்சீவ் ஆவேன்? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வந்தா இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளாக மாறும். ஹல்லேலூயா. அதான் சீக்ரெட்டு. பின்னாக வசனம் சொல்லுது, தேவனாலே 37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம். ஒரு குலுக்கி சொல்லுங்க, அவங்கள ஒரு உலுக்கி சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே வந்தால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நான் சும்மா பிரசங்கத்துக்காக சொல்லலை, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன். கர்த்தரோடு நடக்கிறேன். நடக்காத காரியங்கள் எல்லாம் அவராலே நடக்கும், அவராலே கூடும். ஹல்லேலூயா. மரியாள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறாங்க. சரண்டர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்வி. ஆனால் சரண்டர் பண்ண பிறகு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உள்ளத்திற்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், பலனை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாமா? வரும்போது சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீங்க எப்படி இருப்பீங்களா? சாட்சியா இருப்பீங்க. இயேசு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு புது பலத்தால் நிரப்ப போகிறார். நீங்க காத்திருக்கிற காலத்துல ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்கணும். அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தை வாசிங்க. 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். எந்த பிள்ளை? யோவான்ஸ் தான். சரி, 2:40 வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது. பிள்ளைகளே, நீங்க எந்த பலன் எடுக்கணும் தெரியுமா? ஆவியில் பலன் அடையணும். இந்த புது பலன் பரிசுத்த ஆவியினர் வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சி மைனர். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே,
பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே தீடன் தருபவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் புது பலனை உனக்கு கொடுப்பார். ஜெப நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் எது தெரியுமா? ப்ரேயர் தான். போய் உட்காந்து ஆண்டவரே சோத்திரையா என் பிரச்சனைகளெல்லாம் பாருங்கய்யா அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ப்ரேயரில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன இருக்குது? முதல்ல போயிருந்து அவரை நேசிக்கணும். ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து நல்ல சந்தோஷமாக சில துதிப்பாடல்களை கடமைக்கு பாட, தோத்திரம் செய்வேனே அப்படிலாம் பாடக்கூடாது. சரியா? பாட்டை சூஸ் பண்ணும்போதே அப்படி உள்ளத்திலேருந்து சிமேஜர் ஆண்டவர் சமூகத்தில் போன உடனே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பிரேயர் இல்லை, பிரேயர் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். அது என்னது? ஒரு உறவு. அப்படியே கடமைக்காக அதே போல் தினம் செஞ்சிங்கன்னா ப்ரேயர் போர் அடிச்சிடும். அது லவ் பண்ணணும் ஆண்டவரை. என்ன செய்யணும்? டாடி நான் உங்களை நேசிக்க வந்திருக்கிறேன் டாடி, எவ்வளோ நல்லவர் இல்லை, நேற்று எனக்கு இப்படி செஞ்சுக்க பிள்ளை மாதிரி பேசணும். இப்படி பேசணும். இந்த ட்ரெடிஷ்னல் வே, அன்புள்ள கர்த்தாவே இந்த காலை வேளைக்காய் சோத்துறோம், இதெல்லாம் நிறுத்துங்க. சரியா? இப்படி ஜபெல்லாம் வேண்டாம். டாடி டாடி உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் டாடி, உங்கள் பொண்ணு வந்திருக்கிறேன் டாடி. நான் இப்படி தான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. உங்கள் மகள் வந்திருக்கிறேன் டாடி. டாடி ஹவ் ஆர் யூ? இப்படித்தான் ஜபம், இப்படித்தான் துவங்கணும். டாடி நீங்கள் எவ்வளோ வல்லமை உள்ளவர் இல்லை, நீங்கள் எவ்வளோ மகிமையானவர். ஆண்டவரே உங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் வீட்டுக்கிற அழகே தனி அழகு டாடி. இப்படி எனக்கு நான் சொல்லியிருக்கிறீங்களா? இப்படித்தான் நீங்கள் பேசணும்னு அவர் விரும்புகிறார். டாடி ஜீசஸ் இல்லை ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியுமா? See, it is a relationship with God. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிரணும். நேற்று இல்லை டாடி ரொம்ப மனசு கஷ்டமா. பேசு, மனசை திறந்து பேசு, உன் குடும்பத்தில் நடந்ததெல்லாம் பேசு. Prayer is your personal relationship with Jesus. முதல் பகுதி அப்படியே as it is. ஒரு பொண்ணு அவங்க அப்பா ரூமில் அவர்கிட்ட எப்படிலாம் பேசுவாளோ அப்படி பேசணும். ஆண்டவர் ஒரு த்ரோன் ரூமில் இருக்கிறார். என்ன ரூமு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவ தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீ உள்ள போகும்போது உங்களோடு இருப்பதுதான் டாடி, உங்க பக்கத்தில் வருவேன். என் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின்
ஏக்கமையா. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம். இதை எப்படி பாடணும் தெரியுமா? காத்திருந்தார் இல்ல, காத்திருந்தீங்க கண்டு கொண்டீங்க கண்ணீரெல்லாம் துடைச்சு விட்டீங்க. பாடுவோம் பாடுவோம் நடனமாடுவேன், அல்லேலூயா ஆனந்தமே எல்லை எல்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லை எல்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ராத்திரி புருஷன் அடிச்சிருப்பான், காலையில் அப்பா வீட்டில் என்ன சொல்ல போறீங்க? பிசாசே, என் கணவன் அடிச்சான்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நினச்சியா? என் புருஷன் திட்டுனாருன்னு நான் அமைதியாக இருப்பேன் நினச்சியா? நான் எங்கள் அப்பாட்ட வந்திருக்கிறேன், நீ கொண்டு வர பிரச்சனைகளெல்லாம் நான் பார்க்க போகிறதே இல்லை. எங்கள் அப்பாட்ட நான் மகிழ்ச்சியோடு துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்படித்தாம்மா நீ ஜெயிக்கணும். இப்படி பாடிப்பாரு, ஒரு புது பலன் வரும். முடிஞ்சா கதவை மூடிட்டு நல்லா நடனம் ஆடி கர்த்தர் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது ரொம்ப பலன். எதை செய்கிறனோ அதை பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்படி இயேசுவை நேசிக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லவ் ஜீசஸ். அப்புறம் திடீர்னு ஆண்டவரே, இப்போ எனக்கு ஆவியானவரே நீங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறீங்க, ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைப்பா சி மேஜர், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஆவியானவரே, ஆவியானவரே எவ்வளோ முறை என்னை பலப்படுத்துனீங்க, நீங்கள் மொத்தம் பலப்படுத்தலைன்னா அன்றைக்கி விழுந்திருப்பேன் டாடி. இப்படி பேசு. ஆவியானவரே என்ன நிரப்புங்க ஆவி. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நிறுத்திடணும். இது பழைய பிரமாணம், பழைய நியாய பிரமாணம். புது பிரமாணம் என்ன தெரியுமா? உறவு. ஹல்லேலூயா. உறவு, உறவு. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீங்க இல்லாத கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா முன்னாடி நிற்கிறாரு நினைச்சு பாடுங்க. வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் போற்று நீங்க தான்ப்பா, உலகின் ஒளியே நீங்க தான்ப்பா. நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.